ஹாய் நண்பா, இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் ஆஸ்திரேலியாவில் இதுவரையும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்றதான் டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லியோ பொன்னியின் செல்வன் 1 இந்த திரைப்படம் எல்லாம் எவ்வளோ கலெக்ஷன் இருந்தது. ஸோ அந்த திரைப்படத்தோட கலெக்ஷனை ஆஸ்திரேலியாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் முறியடித்ததா இல்லை அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி படத்துக்கு யாரெல்லாம் ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே நண்பா, வாங்க நினைக்கிற வீடியோக்குள்ள போகலாம். ஓகே நண்பா, தி கோட் திரைப்படம் ஆஸ்திரேலியாவில் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளவு கலெக்ஷன் இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி லியோ திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா டே 1ல 3,61,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. அதே போல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படம் வந்து பாத்தீங்கன்னா $425K வந்து ஏர்ன் பண்ணி இருந்தது. அதாவது 3,56,00,000 வரை வந்து கலெக்ஷன் இருந்தது. இந்த ஒரு நிலையில தற்போது அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் ஆஸ்திரேலியாவில் $236K வந்து ஏர்ன் பண்ணி இருக்குது. அதாவது இந்தியன் மதிப்புப்படி பார்க்கும்போது 1,95,00,000 வரையும் இதுவரை வந்து பாத்தீங்கன்னா தி கோட் திரைப்படம் ஆஸ்திரேலியாவில் அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் கலெக்ஷன் பண்ணி இருக்குது. அதாவது முதல் இடத்துல லியோ திரைப்படம் வந்து இருக்குது, 4 கோடியை தாண்டி வந்து வசூல் பண்ணியிருந்தது. இரண்டாவது இடத்துல பொன்னியின் செல்வன் பார்ட் 1 வந்து இருந்தது. இந்த திரைப்படத்தோட வசூல தி கோட் திரைப்படம் முறியடிக்குதா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தி கோட் திரைப்படம் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி அனைத்து ஏரியாவிலுமே அட்வான்ஸ் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளோ கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓகே நண்பா, தேங்க்யூ.